Hello students, welcome to Kalvi Code. In the video 12th standard maths, chapter 1, applications of matrices and determinants. Exercise 1.1 la irukra 14th sum solve pannalam. If A equal to, so A னு ஒரு matrix கொடுத்துட்டு show that நம்மள என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க, A inverse equal to 1/2 into A square minus 3i. அதாவது A இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இது LHS, சரியா? இது LHSல A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். நமக்கு A இன்வர்ஸ் ஃபார்முலா தெரியுமா? A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant of A into adjoint of A. ஸோ இதை வச்சு LHSல A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு RHS தனியா எடுத்து எழுதணும். RHSல என்ன பண்ணணும்? 1/2 into A matrix ஸ்கொயர் பண்ணிட்டு minus 3 into identity matrix. Identity matrixனா இப்போ இது வந்து 3 into 3 matrixா ஏன்றது, இதுக்கு நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? டயகனல்ஸ்ல மட்டும் நமக்கு 1 வரணும், மிச்சம் எல்லாமே என்ன ஆகணும்? 0 வரணும், சரிங்களா? இந்த டயகனல்ல மட்டும். ஓகே, ஸோ இதுல மட்டும் நமக்கு என்ன வரணும்? 1 1 1 போடணும், மிச்சம் எல்லா இடமும் என்ன பண்ணணும்? ஜீரோஸ் போட்டுருணும், சரிங்களா? ஸோ அதுதான் என்னது? ஐ. ஓகே, ஸோ ஏவை ஸ்கொயர் பண்ணிட்டு minus 3 into ஐ. ஸோ இது ரெண்டும் நம்ம பண்ணும்போது எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? கிவன் செட் எழுதிடலாம். ஏ கொடுத்துட்டாங்க. இப்ப நான் LHS மட்டும் எடுத்துக்கிறேன். LHSல A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணுமா? A இன்வர்ஸ் ஃபார்முலா 1 by determinant of A into adjoint of A வா? ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிடலாம். டிட்டர்மினன்ட்னா என்ன பண்ணுவோம்? இப்போ இது A மேட்ரிக்ஸா, இதுக்கு டிட்டர்மினன்ட்னா சிம்பிள் அசைன் பண்ணிடலாமா? பிளஸ் மைனஸ் பிளஸ் அந்த எலமெண்ட்ஸோட எடுத்து எழுதணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் அந்த சைனோட. ஓகேவா? சைன் அண்ட் அந்த எலமெண்ட்ஸ் எதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்ன்றது. ஃபர்ஸ்ட் பிளஸ் இருக்கா, ஸோ பிளஸ் எழுதிட்டு 0. ஓகேவா? இந்த எலமெண்ட்டுக்கு தான் நான் என்ன பண்ண போறேன்? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறேன். ஸோ இந்த காலம் இந்த ரோ ஹைட் பண்ணிடணும். ஓகேவா? அப்ப என்ன ஆகும்? 0 into 0 0 minus 1 into 1 1 ஆச்சா? அடுத்தது இப்போ இதுக்கு கண்டுபிடிக்கணும். minus 1. இப்ப என்ன பண்ணணும்? இந்த காலமும் இந்த ரோவையும் ஹைட் பண்ணணும். இந்த ரோ இந்த காலம் 1 into 0 0 வா? 0 minus 1 into 1 1. நெக்ஸ்ட் பிளஸ் 1. இங்க பிளஸ் 1 தானே இருக்கு. இப்போ இந்த ரோ இந்த காலம் மறைச்சிடணும். மறைச்சிட்டு இதை பண்ணணும். 1 into 1 1 minus 1 into 0 0. Now ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 0 இருக்கா? ஸோ 0வால பிராக்கெட்ல தானே இருக்கு, மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 0 தான் வரும் இல்லையா? 0 இந்த -1 அப்படியே வரும். 0 minus 1 -1 plus 1 into 1 minus 0 1 0 minus into minus plus 1 plus 1 into 1 1. So 0 plus 1 plus 1 2 0 plus 2 2. So இது வந்து டிட்டர்மினன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணுமா? அட்ஜாயிண்ட் ஆஃப் A. ஸோ இப்போ ஏன்ற மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம்? சைன்ஸ் எல்லாம் அசைன் பண்ணிடலாமா? பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் அப்படின்னு என்ன பண்ணணும்? ஆல்டர்னேட்டிவா சைன்ஸ் எல்லாம் அசைன் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. ஸோ பிளஸ் இன்டூ இப்போ என்ன பண்ணணும்? இந்த காலம் இந்த ரோ ஹைட் பண்ணிட்டோம்னா 0 into 0 0 minus 1 into 1 1. ஓகே, bracket க்ளோஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மைனஸ் ஸோ மைனஸ் இப்போ என்ன பண்ணணும்?
இந்த காலம் இந்த ரோ ஹைட் பண்ணும். ஸோ 1 into 0 0 minus 1 into 1 1. நெக்ஸ்ட் இப்போ பிளஸ் ஆகும். ஸோ நம்ம அட்ஜாயின் கண்டுபிடிக்கும் போது வெறும் அந்த சைன் மட்டும்தான் எழுதுவோமே தவிர அந்த எலமெண்ட் என்ன பண்ண மாட்டோம், எழுத மாட்டோம் இல்லையா. அதனால வெறும் ப்ளஸ்ஸு, இந்த மைனஸ், இந்த ப்ளஸ் மட்டும் போட்டு காட்டுறேன். ஓகே. ஸோ ப்ளஸ் இந்த காலம் இந்த ரோவா 1 into 1 1 minus 1 into 0 0. நெக்ஸ்ட் இப்போ இந்த எலிமெண்டா, ஸோ மைனஸா மைனஸ், இப்போ இந்த ரோ இந்த காலம் 1 into 0 0 minus 1 into 1 1. அடுத்தது பிளஸ்ஸா பிளஸ் இந்த காலம் இந்த ரோ 0 into 0 0 minus 1 into 1 1. So 0 minus 1. Next இப்போ இங்க minus 1 I mean minus. இப்போ இந்த காலம் இந்த ரோ நம்ம ஹைட் பண்ணிட்டோம்னா 0 into 1 0 minus 1 into 1 1. அடுத்தது இப்போ இந்த எலிமெண்ட், ஸோ பிளஸ் போடணும். இந்த காலம் இந்த ரோ அப்படியே ஹைட் பண்ணிடணும். 1 into 1 1 minus 0 into 1 0. அடுத்தது மைனஸா மைனஸ் இந்த காலம் இந்த ரோவா 0 into 1 0 minus 1 into 1 1. இப்போ பிளஸ்ஸா பிளஸ் இந்த காலம் இந்த ரோ விட்டுருணுமா 0 into 0 0 minus 1 into 1 1. என்ன பண்ணணும், டிரான்ஸ்போஸ் போடணும். சரிங்களா. நெக்ஸ்ட் 0 minus 1 minus 1. இங்க மைனஸ் 1 இருக்குமா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் 1 பிளஸ் 1. அடுத்தீங்க 1 minus 0 1. நெக்ஸ்ட் இப்போ இங்க மைனஸ் 1 ஆகுமா, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1. அடுத்தது 0 minus 1 minus 1. இங்க மைனஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1. 1 minus 0 1. minus 1 minus 1 into minus into minus 1 plus 1. Next 0 minus 1 minus 1. So இப்போ என்ன பண்ணணும், டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ்னா என்ன பண்ணுவோம், ரோஸ் எல்லாம் காலம்ஸா மாற்றுவோமா. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம் இருக்கா, இதை நான் என்னவா மாத்துறேன், காலம் அப்படியே ரோவா மாத்துறேன். அப்போ minus 1 1 1 வருமா, minus 1 1 இங்க காலம்ல இருக்கிறது அப்படிங்க ரோ வந்துடும் இந்த 1. அடுத்தது 1 minus 1 1 1 minus 1 1 1 1 minus 1 1 1 minus 1. ஸோ இதுதான் என்னது, adjoint of A. இப்போ A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. A இன்வர்ஸ்னா என்ன ஃபார்முலா, 1 by determinant of A into adjoint of A. 1 by நம்ம determinant நமக்கு என்ன ஆன்சர் வந்தது, 2 2 into adjoint of A கண்டுபிடிச்சிட்டோம்ல, அது அப்படியே எழுதுறீங்க minus 1 1 1 1 minus 1 1 1 1 minus 1. ஸோ இதுதான் என்னது LHS. ஓகேவா, இதை வந்து நான் 1ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ RHS கண்டுபிடிக்கணும் இல்லையா. RHSல என்ன இருக்கு, 1 by 2 into A square minus 3i இருக்கா. இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம்.
இப்போ இதுதான் RHS இல்லையா? 1/2 into a square minus 3i. இதில் நம்ம முதல்ல a square கண்டுபிடிச்சிடலாமா? a squareனா a மேட்ரிக்ஸ் ரெண்டு வாட்டி என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். 0 1 1 1 0 1 1 1 0 into மறுபடியும் என்ன பண்ணணும்? இது அப்படியே எழுதிக்கோங்க. 0 1 1 1 0 1 1 1 0. இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம என்ன பண்ண போறோம்? மல்டிப்ளை பண்ண போறோம். சரிங்களா? சில பேருக்கு பாத்தீங்கன்னா இப்போ இது 3 into 3 மேட்ரிக்ஸ்ன்றதுனால நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதும் போது 3 row 3 column நம்ம ஈஸியா ஆன்சர் எழுதிடலாம். இப்போ ஒரு சிலதுல வந்து 3 row 2 column இருக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல. அடுத்த மேட்ரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 row 3 column இருக்கும். ஓகேவா? அப்போ இதுக்கு நம்ம எப்படி வந்து மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம்னா இந்த ரெண்டையும் என்ன பண்ணணும்? விட்டுறணும், ஸ்கிப் பண்ணிட்டு. ஓகேவா? அப்போ 3 into 3 ஆன்சர் என்ன ஃபார்மேட்ல வரணும்? 3 into 3 மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல வரணும். சரிங்களா? இப்போ இது ரெண்டுமே வந்து 3 into 3 row 3 column 3 row 3 column அப்படி பார்த்தா 3 into 3 வருமா? நெக்ஸ்ட் 3 into 3 ஸோ இப்போ இது ரெண்டையும் ஸ்கிப் பண்ணிட்டோம்னா 3 into 3. அப்போ நம்ம என்ன மாதிரி ஃபார்மேட்ல ஆன்சர் கொண்டு வரணும்? 3 row 3 column. இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமா? 0 into 0 0 1 into 1 1 1 into 1 1. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 0 into 1 0 1 into 0 0 1 into 1 1. next first row third column 0 into 1 0 1 into 1 1 1 into 0 0. next இப்போ second row first column 1 into 0 0 0 into 1 0 1 into 1 1. next second row second column 1 into 1 1 0 into 0 0 1 into 1 1. second row third column 1 into 1 1 1 into 1 1 0 into 0 0. இப்போ third row first column 1 into 0 0 1 into 1 1 0 into 1 0. இப்போ third row second column 1 into 1 1 1 into 0 0 0 into 1 0. next third row third column 1 into 1 1 1 into 1 1 plus 0 into 0 0. add பண்ணி எழுதிடலாமா? 1 plus 1 2 1 1 1 1 plus 1 2. second row third column பார்த்தோம்னா 1 into 1 1 1 into 0 0 சாரி இங்க 0 வரும். சரிங்களா? அப்போ இங்க 1. அடுத்தது இங்க என்ன வரும்? 1 வருமா? இங்கேயும் 1 வரும். 1 plus 1 2. ஸோ இது a ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணலாம் நம்ம? a ஸ்கொயர் மைனஸ் 3 a ஸ்கொயர் மைனஸ் 3i கண்டுபிடிக்கலாமா? a ஸ்கொயர் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 3i அப்படின்னா a ஸ்கொயர் இருக்கா? அந்த முதல்ல எழுதிக்கோங்க. 2 1 1 1 2 1 1 1 2. இது a ஸ்கொயரா? மைனஸ் 3 into ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா என்ன சொல்லியிருக்கேன்?
1 0 0 0 1 0 0 0 1. ஸோ இந்த டயகனல்ல மட்டும் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்? 1 இருக்கணும். மிச்சம் எல்லாமே என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். அதுதான் ஹைக்கு மீனிங். அதுவும் இது 3 row 3 columnன்றதுனால இப்படி எழுதிருக்கேன். ஓகேவா? என்ன பண்ணலாம்? 2 1 1 1 2 1 1 1 2 இதை அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் இந்த 3 என்ன பண்ணிடலாம்? உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாமா? 3 0 0 0 3 0 0 0 3. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி எழுதலாமா? 2 minus 3 minus 1. 1 minus 0 1. 1 minus 0 1. 1 minus 0 1. 2 minus 3 minus 1. 1 minus 0 1. 1 minus 0 1. 1 minus 0 1. 2 minus 3 minus 1. இது a square minus 3 ஹையா. இப்போ நமக்கு என்ன வேணும்? 1/2 into ஏன் RHS ஃபுல்லாக எழுதிடலாம்ல. 1/2 into a square minus 3i. ஸோ 1/2 முன்னாடி அப்படியே எழுதிக்கோங்க. a minus 3i என்ன கண்டுபிடிச்சோம்? minus 1 1 1 1 minus 1 1 1 1 minus 1. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 1 and 2 பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் எப்படி இருக்கு? ஈக்குவலாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன எழுதலாம்? எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அதே மாதிரி 1 equal to 2. Hence, show that தானே கேட்டிருந்தாங்க கொஸ்டின்ல. ஸோ hence showed.